ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆர்மிஸோட லைஃப்பில் அந்த அந்த வருஷத்தில் 8 டேஸ்லேயே இது ஒரு இம்பார்ட்டண்ட் டே. 8 டேஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம மெம்பர்ஸோட பர்த்டே ப்ளஸ் வந்து ஆர்மி, அதாவது பர்பிள் யூ நம்ம டயாங் சொல்லுவார்ல, அந்த டேவும் சேர்த்து தான் வந்து நான் 8 டேஸ்ன்னு சொல்கிறேன். அண்ட் நம்ம ஜின் க்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே வரல. எனக்கு ஜின்னுனா அவ்வளோ 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 பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னா அது ஜின்னு தான். ஸோ வந்து அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. என்னோட சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் அவருக்கு மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஒன் ஷாட்டில் இருந்து தான் வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஜின்னோட அந்த ஒன் ஷாட்டில் இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து அவரோட பர்த்டேல இருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேன் அண்ட் எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன் டெலகிராமில். ஸோ அது ரெண்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் சேனல்லையே வந்து இப்போ ஒரு ஒன் ஷாட்டு அந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேயே போய் பாருங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்னோட ஜின்னு பாபாவோட பர்த்டே. ஐம் ஸோ 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 ஹாப்பி. எல்லோரும் அதே மாதிரி ஹாப்பியாக இருங்கடா ஃபிக்ஸீஸ். ஸ்டோரி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, கிரேசி அபவுட் யூ மாமா. ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போவே வார்னிங் கொடுத்துறேன், ஹெட்செட் போட்டு கேளுங்க. இதில் ஒயனோட பேர் வந்து ஐஷு. ஸோ மீதி எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளாரையே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனே வந்து ஐஷு தான். இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, சின்னோட வீட்டில் சின்னோட ரூமில் தான் வந்து இருக்காங்க. சின்ன நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஐஷு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அச்சோ, என் பாபா எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கா, எப்போதாண்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜின்னை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறாங்க. லைக் தூங்கல, அவன் எந்திரிச்சு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட வெஸ்ட்டில் வந்து ஐஷு காலை போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஐஷோட ஏஜ் என்னென்னா, இப்போ தான் வந்து ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. ஸோ 12th முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து போதும். ஸோ அதோடலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்னடா இது, ஏதோ நம்ம மேலே பஞ்சு மாதிரி இருக்கே, சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கே அப்படின்ட்டு வந்து ஜின் வந்து தொட்டு தொட்டு தடவி தடவி பார்க்குறாரு. அங்கங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. என்னது இது அப்படின்ற மாதிரி. அப்படி லைக் பண்ணதுமே ஆயிஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வா அப்படின்றாங்க. ஜின்னு என்னடா இது, யாரா அது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸை ஐஷு படுத்துட்டு இருக்காங்க. அடியே, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க மாமா, எந்திரிச்சிட்டியா பாவா, நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜின், விட்ரு விட்ரு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, யாராவது பார்த்தா என்னடி நடக்குது, வெளியில் போடி. முடியாது பாவா, போ. இத்தனை நாள் நான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாவா, இதுக்கப்புறம்லாம் நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜின்னோட பாடியில் அவங்க பாடி வந்து ரப் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கா டெம்ட் ஆகுது. அடியே சும்மாரி, முடியாது பாவா, இவ்வளோ நாள் நான் சும்மா தான் இருந்தேன், எக்ஸாம்ஸ் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா, இப்போ
இப்போதான் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனிமே நோ ப்ராப்ளம், இனிமே 24/7 நான் கூடவே தான் இருக்க போகிறேம்மா பாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மா தள்ளி போடி அப்படின்ற ஜின்னு. ஆஹா, லைக் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஷு வந்து செம்மையாக வந்து ஜின்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஜின்னு வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, சொன்னால் கேட்க மாட்டாடி, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் ஐஷு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அகெயின் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை ஜின்னாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவர் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாரு, பட் ஆனால் முடியலை. ஸோ ஐஷுவோட பாடி செம்மையாக டச் ஆகுறது, லிப்ஸு கிஸ் அப்படின்ட்டு அந்த ரஃப்னஸ் அப்படியே வந்து லைக் ஜின்னை ரொம்ப வந்து மூடேற்றி விட்டுருச்சு. லைக் வந்து அவர் செம்ம ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட்ஸாக ஐஷுவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் வந்து போகுது. லைக் அவங்க டிஷர்ட்டும் மினி ஸ்கர்ட் அந்த மாதிரி தான் வந்து லைக் முட்டி அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்கர்ட் தான் வந்து போட்டுட்டு வந்துருப்பாங்க. ஸோ அவருங்க ஐஷோட டிஷர்ட் கொல்ல வந்து கை போகுது. அப்படியே கை அப்படியே உள்ளார போய் ஐஷு போட்டுருந்த இன்னர்ஸை அன்ஹுக் பண்ணிட்டு கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து ஜின்னு வந்து சக் பண்ணுறாரு. ஐஷோட செஸ்டில் சக் பண்ணுறது, கடிக்கிறது, டங்கை வச்சுட்டு ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து மூன் பண்ணிகிட்ருக்காங்க ஐஷு. பாவா கடிக்காத பாவா, பாவா அப்படிங்கிற ஐஷு மூன் பண்ணிட்டுருக்காங்க. ஜின்னா அவரோட ஹேண்ட்ஸ் இப்போ அப்படியே ஸ்கர்ட்டுக்கிட்டு தான் போகுது. ஐஷுவோட போட்டுட்டு இருந்த பேண்டிஸே கழட்டி தூக்கி போட்டு அவர் போட்டுட்டு இருந்த அவர் வந்து எப்படி தூங்கிட்டு இருந்திருப்பாருனா லைக் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டு வந்துருப்பாரு. அதையும் கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து தர்ஸ்ட் பண்ணிடுறாரு. செம்மையாக மூன் பண்ணுறாங்க ஐஷு. பாவா பாவா அழிக்குது, ஸ்லோவாக பண்ணு பாவா. சும்மா தூங்கிட்டு இருந்தவனை உசு பேத்து விட்டுட்டு ஸ்லோ கேட்குதாடி உனக்கு? அப்படியே இன்னைக்கு மாட்டினடி என்கிட்ட. நானும் போனா போகுது வேண்டாம் சின்ன பொண்ணுன்னு விட்டா ரொம்ப தாண்டி பண்ற நீ அப்படின்ட்டு செம்மையா வந்து ஃபாஸ்டா ரஃபா டீப்பா ஜிம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவா ஸ்லோவா பாவா, வலிக்குது பாவா, பாவா 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 வலிக்குது பாவா பாவா ஃபாஸ்டா அப்படின்ட்டு வந்து லைக் மூன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து ஐஷோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு செம்மையாக வந்து ஃபாஸ்ட்டாக டீப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே ஒரு மேக்கப் செஷன் போகுது 2 hours. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து முடிக்கிறாரு ஜின்னு. டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போதான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குடி. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி இப்போதான் 12th முடிச்சிருக்க, அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? கொஞ்ச நாள் வருஷம் பொறுக்க முடியாதா? காலேஜ் முடிக்கிற வரைக்கும் முடியாது. நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன இன்னுமா வெயிட் பண்ண சொல்ற? அதெல்லாம் முடியாது மாமா, அதான் 12th முடிச்சிட்டலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாமா. நீ இன்னும் குழந்தையா தாண்டி இருக்க, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதான் பேசியா? உங்க அப்பங்காரெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை மாமா. என்ன நீ கல்யாணம் பண்ணிட்ட அவ்வளோதான். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்ல. தெரியும்டி, தெரியும். என் பொண்டாட்டி ரொம்பவே நல்லா தெரியும். அதனால தாண்டி 10thலேயே உன்னை மேட்ரு முடித்தேன் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. இப்போ போவா அதெல்லாம் இப்போ பேசாத. பேசுனா என்னவா பொண்டாட்டிக்கு? ஷை ஆகுதா பொண்டாட்டி? சும்மா இருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லைக் விளையாட்டுத்தனமாக அடிக்கிறாங்க. அது இன்னமும் லைக் வந்து என்ன ஆகுதுன்னா அகெயின் ஒரு மேக்கப் செஷன் போகுது. பாவா போதும், வலிக்குது, முடியல பாவா, நிறுத்து பாவா. கொஞ்ச நேரம் தாண்டி, கொஞ்ச நேரம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வந்து ஒரு அகெயின் ஒரு 1 hour மேக்கப் செஷன் போகுது. இப்போ அப்படியே 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னோட வீட்டில் வந்து யாருமே இல்லை.
ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஐஷு வந்து வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேருமே வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ ஃபுல்லுமே வந்து ஜின்னோட மடியில் தான் வந்து ஐஷு உட்காந்துட்ருக்காங்க. 2 பேருமே அப்படியே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லிவிங் ஏரியாவில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன காலேஜ்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டியாடி? இல்லை பாவா, நீ எது சொல்றியோ அதையே பண்ணிடலான்ட்டு தான் இருக்கேன் பாவா, நீயே சொல்லு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி உனக்கு இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு ஆசை எதுவும் இல்லையா? நான் இல்லையே, உன்னை படித்தா எனக்கு போதும் பாவா, நீ சொல்லு. உன்னோட காலேஜ்லேயே நான் வந்து சேர்ந்துக்கிட்டா, நான் உன்னோட ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டா அப்படின்ட்டு ஐஷு கேட்குறாங்க. ஏன் இங்கே பண்ணுறது பத்தாதுன்ட்டு காலேஜில் வந்துட்டு பண்ணலான்ட்டா? ஒன்றும் தேவையில்ல. என்ன நீ, நான் உன் கூட இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணா நீ எங்கே ஏன் வந்து வேண்டாம்னு சொல்கிற? ஓ, அப்போ வேற எவ்வளையாவது நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கியா? அதனால தான் வேண்டாம் சொல்கிறியா? அப்படிலாம் இல்லடி, எனக்கு பொண்ணாட்டினா நீ மட்டும்தான்டி. அப்போ உன்னோட காலேஜில் தான் நான் சேரணும், உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஐஷுவும் சொல்லிடுறாங்க. சரி வேறு வழி இல்லை, சரி பண்ணிடுறேன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து லைக் வந்து என்ன அப்படின்னா வந்து லைக் எப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ தனித்தனி வீடு தான், பட் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எப்போவுமே வந்து அதாவது ஐஷு எப்போவுமே ஜின்னு வீட்லேயே தான் இருப்பாங்க. அது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லவ் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். சரி அதனால் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து போகும். ஸோ ஜின்னோட பேரண்ட்ஸும் வந்து வீட்டுக்கு வராங்க. எப்படா போவோம், எப்படா உள்ளார பூந்துக்கலான்ட்டே இருக்கிற நீ அப்படின்ட்டு ஜின்னோட அம்மா தான். நீங்கள் பட்டுக்கு என் மாமாவை தனியாக விட்டுட்டு போனீங்க, என் மாமாவுக்கு பயமாக இருக்காதா? அதை கம்பெனி கொடுக்க நான் வந்துட்டேன். ஐயோடா, அப்படியே பயந்து நடுங்கி குலுங்குறான். குழந்த பாரு, ஒரு குழந்த இன்னொன்னு குழந்தைன்னு சொல்லுது, வளர்ந்த தட்டி மாடு அப்படின்ற மாதிரி சின்ன வந்து திட்டுறாங்க அவங்க அப்பா. மாமா பாவாவெல்லாம் திட்டாதீங்க, ஆமா அப்புறம் நான் கடிச்சு வச்சிருவேன். நீ கடிச்சாலும் கடிப்படி, சொல்றதுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் எல்லாம் கலாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. ஜின்னு கூடவே தான் இருக்கீங்க, ஜின்னு எங்கே போனாலும் பாவா பாவா பாவான்ட்டு தான் போகிறது. ஜின்னும் சொல்லிடி பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படி தான் வந்து போகுது. லைக் காலேஜும் வந்து ஜின்னு தான் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாரு. லைக் உங்களை அட்மிஷன் போட்டது, எந்த டிபார்ட்மெண்ட்டு, என்ன கோர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஜின்னு தான் முடிவு பண்ணியிருப்பாரு. நீங்கள் கேட்ட மாதிரியே தான், அதாவது ஐஷு கேட்ட மாதிரியே தான் வந்து ஜின்னும் வந்து அவரோட கிளாஸ்லேயே தான் வந்து போட்டிருந்துருப்பாரு. ஐஷுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜு ஜின்னு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. பட் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடியே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிடுறாரு. அது பாட்டுக்கு நீங்கள் ஐஷு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா வந்து சுஜி அண்டு தியா அண்ட் பாய்ஸ் வந்து யாருன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஜிமினும் ஜங்குக்கும் வச்சுக்கலாம். ஜிமின் ஜங்குக்கு டேங்கு. ஸோ இவங்க 5 பேரும் தான் வந்து ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸு. பெல்லெல்லாம் அடிக்குது. ஸோ ஜின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வராரு. ஐயா பாவா வந்துட்டா, ஃபஸ்ட்டு கிளாஸு பாவாதானா, ஜாலி அப்படின்ற மாதிரி தான் ஐஷு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜின்னை. ஐயா ஜின்னும் வந்து பேசுகிறாரு. அவரோட ஐஸும் வந்து லைக் தேடுறாரு. அவரோட கண் அப்படியே தேடுது எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஐஷுவையும் ஐஷு எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு ஜின்னும் பார்க்குறாரு. ஐஷுவும் பார்த்து அவ்வளோ சிரிப்பு. ஜின்னை பார்த்ததுமே அவ்வளோ, ஐயோ மாமா நம்மள பார்க்குறானே, எவ்வளோ அழகாக இருக்கான் பாவா அப்படின்ற மாதிரி தான் ரசித்து ஐஷு வந்து ஜின்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜின் வந்து அவரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி தான் நான், என்ன எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பீரியடு. ஸோ நான் வந்து எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஜாலியாக ஏதாவது கான்வர்சேஷன் பேசலாம், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்களாம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு நின்று, சார் நீங்கள்
இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இருந்தால் உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அப்படி அந்த பொண்ணு கேட்டதுமே அப்படியே ஐஷுக்கு செம்மையா வந்து அப்படியே எனக்கு ஜெலஸ் ஆகுது, கோபம் வருது. கோவத்தோடைய தான் சின்ன வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐஷு என்ன அவன் சொல்ல போறான் அப்படின்ட்டு. என்ன சின்னுக்கா நல்லா வச்சு உங்களை ஐஷுவை டீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. வெல், நான் சிங்கிள் தான், பட்டு மேபி ஒரு 3 to 4 years கழிச்சு நான் மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஜின் சொல்றாரு. ஐஷுக்கோ செம்ம கோவம். அந்த கோவத்தை வெளியிலயும் காட்ட முடியல, ஏன்னா கிளாஸு. ஸோ ஜின் வந்து சொல்லி இருந்திருப்பாரு ஐஷு கிட்ட, இந்த மாதிரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சீக்ரெட்டாக இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும், எனக்கு வேலையே போனாலும் போயிடும் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி ஜின் சொல்லி இருந்திருப்பாரு ஐஷு கிட்ட. ஸோ அதனால ஐஷுக்கா செம்ம கோவம். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த தியாவோட தொடையில தான் அப்படியே அவங்க வந்து அவங்களோட தொடைன்னு நினச்சி தியாவோட தொடையில கையை வச்சுட்டு செம்மையாக வந்து அப்படியே கிரிப் பண்ணுறாங்க. தியாவா கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜின்னு தான் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் கத்துற? ஒன்றும் இல்லை சார், இடிச்சுக்கிட்டேன் சார், அவ்வளோதான் சார். சரி, பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. அறிவு இருக்கா, இதுவிட ஏன் தொடைய போட்டு இந்த பிசுற வலிக்குதுடி அப்படின்ட்டு தியா சொல்கிறாங்க. சாரி மச்சான், சாரிடா, நான் என்னோட தொடன்னு நினச்சிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண வச்சுக்க, என்ன இருக்குன்னு கடிச்சிடணும் உனே. சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே போகுது அந்த கிளாஸ். அந்த கிளாஸ் லைக் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பீரியடு. ஸோ எல்லாருமே வந்து சின்ன வந்து அவரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு குரூப் க்ரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப்பில் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னா அது ஜின்னு மட்டும்தான். ஐஷுக்கா செம்மையான கோவம், அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ லன்ச் பிரேக் தான் இப்போது. ஸோ ஐஷு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து தான் வந்து நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஐஷுக்கு தாட்ஸ் எல்லாமே லைக் கோவமாகவும் இருக்குது. அந்த கோவத்தில் தான் வந்து உட்காந்துக்கிட்டும் இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஸோ சின்ன வந்து லைக் மற்ற ஸ்டாஃப்ஸ் கூடலாம் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தான் அவரும் வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது வந்து சின்னுக்கு க்ளோஸாக ஒரு டீச்சர் வந்து இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து ஜீசோ. ஸோ ஜீசோவும் ஜின்னும் செம்மையாக வந்து க்ளோஸாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் வந்து போகுது. ஸோ பக்கத்தில் டேபிள்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ஜின்னையும் ஜீசோவையும் ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க தான் வந்து க்ளோஸான கப்புள், ரொம்ப வருஷமாக வந்து இப்படி தான் இருக்காங்க, அப்படி இப்படி அவரை தான் வந்து அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய வந்து அந்த இதெல்லாம் வந்து போகுது. அது எல்லாத்தையுமே வந்து ஐஷு கேட்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதையெல்லாம் வந்து கேட்க ஐஷுவால் அங்கே இருக்கவே முடியல. அவங்க வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏய் எங்கே போகிற அப்படின்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க எதுவுமே வந்து லைக் அந்த ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு பசிக்கிற, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. ஸோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் 2 பேருமே வந்து இப்படி ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும், எப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க அப்படின்ற எல்லாமே வந்து காலேஜ்க்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் டெய்லியும் கேட்க ஐஷுவால் அதை தாங்கிக்க முடியலை, ரொம்பவும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஜின்னோட வீட்டுக்கு போகிறதையும் வந்து அவங்க வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே போனாலும் ஜின் கிட்ட பேசுகிறதோ பார்க்குறதோ எதுவுமே இல்லை. அவங்க ஜின்னோட அப்பா அம்மா வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து முதல்ல வந்து ஜின் எங்கே பாவா எங்கே அப்படின்ட்டு தான் ஐஷு கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜின்னு வந்து இதுக்காராண்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வேலை இல்லைன்னா ஸோ அப்போ ப்ரொஃபஸர் ஜின்ஸோ கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து காலேஜ்க்கு ஒரு ஃபியூ டேஸ் இப்படி தான் போகுது. ஜின்னுக்கும் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜு, அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம்
இது அது ஹெச்ஓடின்றதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஐஷுவை வந்து அவங்க பேசுகிறதோ பார்க்குறதோ வந்து முடியலை. அப்படி தான் வந்து லைக் ஃபியூ வீக்ஸுமே வந்து போகுது. ரொம்பவும் லைக் வந்து ஐஷுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உங்கள் காலேஜுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் கிளாஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் போகுது. அப்படி அவங்க வந்து காலேஜை சும்மா அப்படியே வந்து போகலாம், அவங்களுக்கு மூட் ஆஃபாக இருக்கும்போது அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஜின்னும் ஜீசோவும் வந்து 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. லைக் ரொம்பவும் வந்து க்ளோஸாக நின்றுட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஐஷுக்கு செம்மையாக வந்து கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து ஐஷு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சின்னிக்கிட்ட தான் போகிறாங்க. சார் அப்படின்ட்டு தான் வந்து ரொம்ப வந்து சோகமாக வந்து கூப்பிடுறாங்க. ஜின்னு வந்து அந்த கவனிக்கலை. ஸோ ஜீசோ கிட்ட லைக் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஐஷுக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் கூப்பிடுறது கூட அவனுக்கு கேட்கலல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு சார் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாங்க. லைக் வந்து சின்னுக்கு வந்து யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் எரிச்சல் ஆகிடும். ஸோ கோவத்தோடையே திரும்பிட்டு என்ன அப்படின்ட்டு கோவமாக கேட்குறாங்க. அப்படி வந்து லைக் கோவமாக பேசினதுமே ஐஷுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிடுச்சு. லைக் வந்து அப்போ தான் அவர் வந்து அச்சோ கோவமாக பேசிட்டோமே அப்படின்ட்டு வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஐஷுவை பார்த்ததுமே அப்போதான் வந்து லைக் என்ன பேசுறதுன்னு சின்னுக்கும் தெரில. ஏன்னா பக்கத்தில் வந்து ஜீசு இருக்காங்க. ஸோ ஜீசு தான் கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன வேணும், பேசிகிட்டு இருக்கோம்ல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறக்கு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது இருக்கா என்ன அப்படின்ட்டு வந்து ஜீசோ கேட்குறாங்க. லைக் ஜீசோ வந்து இல்லை மேம், ஒன்றும் இல்லை மேம், அப்புறம் எதுக்கு வந்து கூப்பிடுற அவரை, வந்து ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, காலேஜுக்கு வேற படிக்கிறியா, அதை மட்டும் பாரு, ப்ரொஃபஸர்ஸ் பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஐஷுவும் வந்து லைக் அவங்களுக்கு இன்னமும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஜின் வந்து எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து லைக் ரொம்ப வந்து அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுறாங்க. சின்னக்கா கஷ்டமாக இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி லைக் ஒரு மாதிரி ஜின்னுக்கு ஃபீல் ஆகுது. லைக் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பாரு, லைக் டல்லாக ஐஷு இருக்கிறது, அந்த இதெல்லாம் அந்த டியரி ஐஸ் எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஜின் நம்ம இது அது அப்படின்னு அந்த சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜின்னாலையும் வந்து அங்கேருந்து ஐஷு பின்னாடி வர முடியல. லைக் லைப்ரரிக்கு தான் வந்து போயிடுறாங்க ஐஷு. ஸோ லைக் வந்து திரும்பி பார்க்குறாங்க, அவன் ஏதாவது வரானா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஹோப்போடு இருப்பாங்க. பட் ஆனால் ஜின் வந்து வரவே இல்லை. அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவ்வளோதான் இல்லை, இனிமேல் அவன் ஜீசு மேம் கூட தான் இருப்பான், அவன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழறாங்க. அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ ஜின்னோட கிளாஸ் வருது. அப்போ அவர் நோட்டீஸ் பண்ணுறது, ஸோ அப்போமா அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பார். பட் ஆனால் அங்கே கிளாஸில் வந்து அவர் பார்க்குறாரு, ஆனால் அங்கே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, அங்கே உட்காந்துட்டு இருந்த ஐஷு எங்கே கிளாஸ்க்கு வரல, என்னாச்சு சார், அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா சார். ஓகே. அவரும் வந்து கிளாஸ் எல்லாம் வந்து நடக்குது. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஜின் வந்து உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வந்து வராரு. ஏன்னா வந்து அவருக்கு மைண்டே இருந்திருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ஐஷுவோட நினப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ அவர் வந்து வீட்டுக்கு வராரு. நீங்கள் வந்து அதாவது ஐஷு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இனிமேல் ஜின்னு வந்தால் உள்ளார விடாதீங்க, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு தெரில. ஆனால் வந்து நீங்கள் ரொம்பவும் வந்து அதாவது ஐஷு வந்து ரொம்பவும் வந்து பிடிவாதம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ வந்து அவங்க சொல்லியும் ஜின்னை வந்து உள்ளார விட்டால் அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ளார வந்ததுமே வந்து உங்கள் அப்பா தான், ஐஷுவோட அப்பா தான், என்ன ஜின் என்ன வேணும்
மாமா ஐஷு எங்கே இருக்கா? இதை பாரு ஜென், உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. ஆனால் அவள் ஒன்று கிளியராக சொல்லிட்டா, இனிமே வந்து நீ உள்ளார வந்தால் உன்னை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. உன்னை பார்க்கவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. உனக்கே நல்லா தெரியும் அவள் எவ்வளோ பிடிவாதக்காரின்னு சொல்லிட்டு. ஸோ நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் ஒரு தடவை இதை பாரு ஜென், அவளை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. அவருக்கும் வேற வழி இல்லாமல் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே தான் வந்து நீங்கள் அதாவது ஐஷு ஜின்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கிளாஸில் கூட அவர் ஏதாவது கேட்டால் அதுக்கான ஆன்சர் மட்டும் பண்ணிவிட்டு லைக் அவங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஒருவேளை கேபினுக்கு கூப்பிட்டா கூட ஐஷு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்து போகிறாங்க. ஸோ அப்போவும் வந்து ஜின்னால் வந்து ஐஷு கிட்ட பேச முடியல. இப்படி தான் வந்து ஃபியூ டேஸும் போகுது. அப்படி ஒரு நாள் வந்து ஐஷு வந்து லைப்ரரியில் புக்ஸை வந்து தேடிட்டுருக்காங்க. அப்போ வந்து அது ஜின்னும் வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ ஜின் வந்து அவரும் லைப்ரரிக்கு தான் வராரு. ஐஷு இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு ஸோ அவங்க ஐஷுக்கு பின்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. ஐஷு வந்து கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அந்த புக்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு கை நீட்டும்போது இன்னொரு கை வந்து அந்த புக்கை எடுத்து கொடுக்குது. சரி, அவங்க வந்து ஜங்குக்குன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஜங்கு, நானே எடுத்துப்பேன்டா, நீ ஏன்டா வந்து எடுத்து கொடுக்குற, எனக்கு எட்டாதுன்னு நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா ஜின்னு அவங்களுக்கு ஷாக்கு. லைக் வந்து ஐப்ரோஸை ரேஸ் பண்ணிட்டு தான் வந்து ஜின் வந்து ஐஷுவை பார்க்குறாங்க. என்னை பார்த்தா அவனுக்கு என்ன ஜங்குக் மாதிரி இருக்கா? சாரி சார், நீங்கள் என் ஃப்ரெண்டு ஜங்குக்குன்னு நினச்சிட்டேன், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜின் வந்து ஹேண்டை வச்சு தடுத்துக்கிறாரு. லைக் வந்து இப்போ புக் ஷெல்ஃபு ஐஷு ஜின் இந்த மாதிரி தான் வந்து புக் ஷெல்ஃப்க்கும் ஜின்னுக்கும் நடுவில் வந்து ஐஷுவை வந்து பின் பண்ணி வச்சிடுறாரு நம்ம ஜின்னு. சார் தயவு செஞ்சு தள்ளுங்க, நான் போகணும், எனக்கு ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து போக பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜின் விடவே இல்லை. லைக் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப லீன் ஆகி இப்போ வந்து புக் ஷெல்ஃபுக்கும் ஜின்னுக்கும் ரொம்ப அட்டாச்சாக தான் வந்து ஐஷு வந்து இருக்காங்க. ஜின்னை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. பார்த்தா எங்கே அழுதுருவணும்னு ஒரு பயம் ஐஷுக்கு. சார் தள்ளுங்க சார், நான் போகணும். ஏய் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி என்னை பார்க்க மாட்டேற, நான் அவாய்ட் பண்ணுறேன், ஏன்டி அப்படி சொன்ன உன் அப்பா கிட்ட அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. சார் ப்ளீஸ் சார் தள்ளுங்க சார். ஏய் சாரு சாருங்க அதடி, என்னடி இப்போ புதுசாக சாரு சாருன்னு இருக்கேன், பாவானு தானடி கூப்பிடுவேன். சார் தள்ளுங்க சார். உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு காது கஷ்டமாகவும் கோவமாக இருக்குது. கோவத்தோட சின்ன வந்து பார்க்குறீங்க, டிஎஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு. சார் தள்ளுங்க சார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு மேம் ஜீசோ பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும் சார், தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சின்னுக்கு ஒன்றுமே புரியல. அவர் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த புக் ஷெல்ஃபை தாண்டி போயிடுறீங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ரஃப்பாக வந்து அந்த கிஸ் போகுது. விடுங்க சார் விடுங்க அப்படின்ட்டு வந்து ஐஷு தள்ளுறாங்க ஜின்னை. பட் ஆனால் ஜின் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. ஐஷுவோட ஒரு வெஸ்ட்டை பிடிச்சிட்டு செம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்ட் வந்து அவங்க ஷோல்டர்ஸை பிடிச்சிட்டு செம்ம வந்து டீப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷுக்கு அப்படியே டியர்ஸ் வழியுது. அது சின்னோட சிக்ஸ்லேயும் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. லைக் டியர்ஸ் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஐஷுவோட ஐஸில் இருந்து. ஏய் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி அலற, என்னாச்சு பொண்டாட்டி, எதுக்கு இப்போ மட்டும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வர? அதுதான் அந்த சீஸோ இருக்காங்களா, போங்க அவங்க கிட்ட. சார் ஏன் சார் என்கிட்ட வரீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் அகெயின் வந்து அலறீங்க. ஜின் அகெயின் கிஸ் பண்ணுறாரு. அகெயின் கிஸ் லைக் வந்து கிஸ் பிரேக் பண்ணுறாரு. சார் ப்ளீஸ் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு பேச வரும்போது அகெயின் வந்து ஜின் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸு வந்து ரொம்ப வந்து லஃப்பாக போகுது. இப்படி ஐஷு வந்து அகெயின் சார் 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 அப்படின்ட்டு வந்து லைக் அவங்க
சொல்லும் போதும் லைக் ஜின் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. லைக் வந்து அது வந்து அது ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, ஐஷு வந்து கிஸ் பேக் பண்ணிடுறாங்க. ரொம்ப வந்து அந்த டீப்பான ஒரு கிஸ்ஸாக போகுது. டங்க் ரெண்டுமே ப்ளே ஆகுது. அப்படியே கொஞ்சம் லைக் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு டீப் பிரெத் எடுத்துட்ருக்காங்க 2 பேரும். ஏய் பொண்டாட்டி, என்ன ஆச்சுடி பொண்டாட்டி? எதுக்குடி இப்போ அவங்களையும் என்னை சேர்த்து வச்சு பேசிகிட்ருக்க? கஷ்டமாக இருக்குடி. ஆமாம், நான் மட்டும்தான் அப்படியே சேர்த்து வச்சு பேசிகிட்ருக்கேன் பாரு. காலேஜில் எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டு பாரு, பெஸ்ட்டு கப்பலு, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாவா அப்படின்ட்டு அலறீங்க அப்படின்னு ஐஷு வந்து அலறாங்க. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு ஹக் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லடி, சும்மா தெரியாத மாதிரி சீன் போடாத பாவா. காலேஜில் எல்லாருமே உன்னையும் அந்த சீசு மேமையும் தான் வச்சு சேர்த்து வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அன்னைக்கு அவ்வளோ சொல்கிறா, ஆனால் ஒரு வார்த்தை நீ எனக்காக பேசுனியா? நீ பேசுனியா? இல்லை. நான் போனதுக்கப்புறமா என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காவது வந்தியா? நீ இல்லை. அங்கேயே நின்றுட்டு அவகிட்ட தானே சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவள் தானே உனக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல அப்படின்ட்டு ஐஷு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லடி, ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசிகிட்டு இருந்தடி. அப்போ அவங்க தானே உனக்கு இம்பார்ட்டண்ட்டு, அவங்க சொல்கிற விஷயம் தானே உனக்கு இம்பார்ட்டண்ட்டு, நான் இல்லைல்ல, என்னோடய ஃபீலிங்ஸ் இல்லைல்ல, அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனிமே வந்து எதுக்கு இவ தேவையில்ல அப்படின்ட்டு தானே வந்து நீ வந்து இப்படி பண்ணுற. அதான் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டல, இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்கல்ல, அதனால தானே அவங்கக்கிட்ட போகிற அப்படின்ட்டு சொல்லும்போது ஜின்னுக்கு செம்ம கோபம். உங்கள் கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு, ஐஷோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே அந்த புக் ஷெல்ஃபில் தான் பின் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்பவும் அழுகையாக வருது. ஜின்னு அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு லைக் என்ன ஆகுதுன்னா, அவரோட கேபினுக்கு தான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் டோரெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டு சோஃபாவில் தான் தள்ளி விடுறாரு ஐஷுவை. என்னடி, என்ன விட்டு ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன், நானும் பொறுமையாக புரிய வைக்கலான்ட்டு பார்த்தா என்னடி அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து அப்படியே ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐஷுக்கு செம்ம பக்குது. சார், என்ன சார் பண்ணுறீங்க? சாரா? சாரு ஸ்டூடெண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும்ல, அதுக்கு தான் அப்படின்ட்டு வந்து ஓவர் ஆகுறாரு ஐஷு மேலே. சுத்தமாக லைக் வந்து அவ்வளோதான். லைக் சின்ன அப்படி பார்த்ததுமே ஐஷுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. சார் ப்ளீஸ் சார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது லைக் செம்மையாக நெக்கில் வந்து ஜின் கடிக்கிறாரு. பாவா கடிக்காது பாவா, பாவா. அவருக்கு புரிஞ்சிருச்சு லைக் வந்து நீங்கள் வந்து அதாவது ஐஷு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஜின்னுக்கிட்ட தான் அப்படின்ட்டு வந்து ஜின்னுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. செம்மையாக வந்து கழுத்தில் கிஸ் பண்ணுறது, ஹிக்கீஸ் ஃபார்ம் பண்ணுறது, அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து ஐஷோட பாடியில் ப்ளே ஆகிறது, செம்மையாக வந்து லைக் ரஃப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் ஐஷு சொல்கிறாங்க, பாவா பாவா ப்ளீஸ் அப்படி பண்ணாத, வலிக்குது வலிக்குது, பாவா பாவா வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். மற்றவங்க சொன்னால் அதை நீ நம்பிட்டு இருக்கல, நம்புற மாதிரி தானே நீயும் பண்ண அப்படின்ட்டு அவங்க வந்து கத்துறாங்க. லைக் ஏன்னா வந்து பிகாஸ் ஜின் வந்து உள்ளார விட்டுருந்துருப்பாரு ஐஷு இதில் ரஃப்பாக, அதில் தான் அவங்க வந்து கத்திருப்பாங்க. அடுத்து அவங்க சொல்கிறத நம்புறல்ல, அப்போ ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ரஃப்பாக தான் அந்த மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. ப்ளீஸ் ப்ரொடெக்ஷன் கூட யூஸ் பண்ணல. ப்ரொடெக்ஷன் எதுக்கடி ப்ரொடெக்ஷனு? உனக்கு ட்ரஸ்ட்டு தானடி பிரச்சனையாக இருக்குது. இப்போது உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டா ட்ரஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல அப்படின்ற மாதிரி ஜின் சொன்னதுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இது இல்லை 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 ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் 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 அப்படின்ட்டு வந்து ஐஷு எவ்வளவோ ஜின்னை புஷ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஜின் வந்து ரெண்டு ஹேண்ட்ஸையுமே ஐஷுவோட ஹேண்ட்ஸை வந்து ஜின் பின் பண்ணிட்டு அவர் ஐஷுவோட பாடியில் அவரோட ஹேண்ட் செம்மையாக ப்ளே ஆகுது. செஸ்டில் செம்மையாக வந்து சக் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக அந்த மாதிரி தான் வந்து போகுது.
நிறைய டைம்ஸ் வந்து ஐஷுக்குள்ளாரையே வந்து ஜின் வந்து விட்டு இருந்திருப்பாரு. அப்படிதான் போகுது அந்த அந்த மிக்கோத் செஷனு. ஸோ ஜின் வந்து இப்படி ஐஷுவை உள்ளார இழுத்துட்டு கேபின்குள்ளார இழுத்துட்டு போனது, அங்கேருந்து வந்த அந்த சவுண்டு எல்லாத்தையுமே ஜிசோ கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்து அந்த கான்வர்சேஷனும் வந்து கேட்டிருப்போம். ஜிசோக்கு வந்து அவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஜின்னு வந்து ஜீசோவோட ஒரு க்ரஷ்ஷு. ஸோ எல்லாரும் இப்படி ஷிப் பண்ணுறது வந்து ஜின்னுக்கு தெரியாது, பட் ஆனால் ஜீசோக்கு தெரியும். அவங்க அதை கரெக்ட் பண்ணவும் விரும்பலை. ஸோ அப்படியே வந்து அதையும் விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ காலேஜ் ஃபுல்லும் ஸ்ப்ரெட்டாக ஆகிருச்சு. அவங்க அப்படியே ஹார்ட் பிரேக்கில் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஐஷுவை வந்து ஜின் அவங்க செஸ்ட் மேலே தான் படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ ஏதாச்சும் என் மேலே நம்பிக்கை வந்துச்சாடி? போடா, எனக்கு வலிக்குது. எனக்கும் தாண்டி வலிச்சுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் வந்து அதை நம்பிக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணியிருப்ப. அப்படியாடி வந்து நான் உங்ககிட்ட இருந்தேன். எவ்வளோ அசால்ட்டாக நீ சொல்லிட்டு போகிற. எனக்கு கஷ்டமாக இருக்காதா? எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா, அதுவும் நீ அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது, உன் மேலே நான் அவ்வளோ கிரேஸாக இருக்கேன் பாவா. அப்புறம் ஏன்டி இந்த மேலே சந்தேகம் உனக்கு? ஆமாம், நீ வந்து என்கிட்ட பேசவும் இல்லை, என்னை பார்க்கவும் இல்லை. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவ கூட சிரிச்சு சிரிச்சு அப்படி பேசுகிற. எல்லாரும் அவ்வளோதான் வந்து உன் கூட வச்சு ஷிப் பண்ணாங்க. அதுதான். மற்றவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கடி. நீ எனக்கு தான்டி, நான் உனக்கு தான் பொண்டாட்டி, புரியுதா? அப்படின்ட்டு வந்து ஜின்னும் சொல்கிறாரு. நம்புகிறேன். அண்ட் இதோட இந்த ஹாட்டான ஒரு ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம்டா ஃபிக்ஸீஸ். பாய்.